வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் இணைந்திருக்கின்றோம். இத்தாலி பிரதமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அப்படி என்ன ஒரு சண்டை இருக்கிறது? தற்போது இவர்கள் தொடர்பான விடயங்கள் தான் தற்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக இவர்கள் மாறி மாறி குற்றம் சாட்டுகின்றார்கள்? இதனுடைய பின்னணி என்ன? இத்தாலி பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் போட்டோ எடுக்க கெஞ்சினாரா என்ற பல விடயங்கள், விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவலாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த உலக நிலவரத்தில் பார்க்க போகின்றோம். இத்தாலி பிரதமர் தான் ஜார்ஜியா மெலோனி. இவர் தன்னுடன் போட்டோ எடுக்க கெஞ்சியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக மெலோனி கூறியிருக்கக்கூடிய விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தானும் தன்னுடைய நாடான இத்தாலியும் யாரிடமும் இதுவரை கெஞ்சியதில்லை என்று பதிலடி கொடுத்திருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாக இருவருக்கிடையில் கடுமையான ஒரு வார்த்தை போரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இந்த நாடுகளுக்கிடையிலான வெளியுறவு கொள்கையிலும் பாதிப்பை செலுத்தியிருக்கிறது. G7 மாநாட்டில் என்னோடு போட்டோ எடுக்க மெலோனி கெஞ்சினார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக மெலோனி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். இத்தாலியினுடைய லால் 7 தொலைக்காட்சியில ட்ரம்ப் ஒரு நேர்காணலை கொடுத்திருக்கின்றார். இந்த நேர்காணல ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, குறிப்பாக இத்தாலி பிரதமரை அவமானப்படுத்தும் விதமாகத்தான் அவருடைய கருத்து என்பது அமைய பெற்றிருந்தது. அதாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, மெலோனியிடம் பேசுவதற்கான கட்டாயம் தனக்கு இல்லை என்று சொல்லி, நான் பேசியதே அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்று சொல்லியும், அது மட்டுமன்றி G7 மாநாட்டில் என்னோடு ஒரு போட்டோ எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்னிடம் கெஞ்சினார் என்று சொல்லியும், அது மட்டுமன்றி இந்த போட்டோ எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட அவர் மேல் ஒரு பரிதாபப்பட்டு தான் நான் போட்டோ எடுக்க சம்மதித்தேன் என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். இந்த போட்டோ எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட அவர் மேல் பரிதாபப்பட்டு தான் போட்டோ எடுத்ததாக ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார். இந்த ஒரு பேட்டி என்பது வெளியான கணமே மெலோனி இது தொடர்பாக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடியது முற்றிலும் பொய்யானது. நான் அவருடன் போட்டோ எடுக்க அவரிடம் கெஞ்சியதாக கூறியதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அமெரிக்க அதிபர் தன்னுடைய சொந்த நட்பு நாடுகளிடம் இப்படி மோசமாக நடந்து கொள்கின்றார் என்று சொல்லி தனக்கு எதுவும் தெரியவில்லை. உலக நாடுகளுடைய உண்மையான எதிரிகளிடம் பயந்து போகக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நட்பு நாடுகளிடம் வீரம் காட்டுவது என்பது வெட்கக்கேடானது என்று தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமன்றி அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ட்ரம்ப் இது தொடர்பில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நானோ என்னுடைய இத்தாலி நாடோ யாரிடமும் எதற்காகவும் எப்போதும் கெஞ்ச மாட்டோம் என்று சொல்லி பதிலடி கொடுத்திருக்கின்றார். இந்த சண்டை என்பது வெறும் பேச்சோடு நிற்காமல் இரு நாடுகளுக்கு இடையிலான அரசு உறவை பாதித்திருக்கிறது. குறிப்பாக ட்ரம்பினுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இத்தாலி வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை ரத்து செய்திருக்கின்றார். அவர் அமெரிக்காவிற்கு செல்லவிருந்த நிலையில் அதிபர் ட்ரம்பினுடைய இந்த மோசமான வார்த்தைகள் என்பது ஒட்டுமொத்தமாக இத்தாலியையும் அவமானப்படுத்தி இருப்பதாக அவர் கருதுகின்றார். அதனால் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை தான் ரத்து செய்வதாக அவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்பினுடைய பேச்சுக்கு எதிராக இத்தாலியினுடைய மற்ற அமைச்சர்களும் மெலோனிக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். அமைச்சரும் நட்பு நாட்டு கூட்டணியை ட்ரம்ப் வேண்டுமென்றி அளிக்கிறாரா, அவருக்கு விவரம் தெரியாமல் செய்கின்றாரா என்று புரியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி அவருடைய இது போன்ற பேச்சுக்கள் அமெரிக்காவினுடைய பேரு என்பது கெடுக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இது தொடர்பாக சொல்கின்ற போது, எதற்கும் பயப்படாத மெலோனி ஒரு போட்டோவிற்காக யாரிடமும் கெஞ்ச வேண்டிய தேவையில்லை. இது போன்ற ஒரு மலிவான பேச்சுக்கள் யாருக்கும் நல்லதாக இருக்காது என்று பதிலடி கொடுத்திருக்கின்றார். ட்ரம்ப் இரண்டாவது முறையாகத்தான் அமெரிக்க அதிபரான போதும் மெலோனி நல்ல ஒரு உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். ஆனால் சமீப காலமாக பார்க்கிற போது இருவருக்கிடையில ஒரு விரிசல் தான் ஏற்பட்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய ஈரான் மோதலின் போதும் அமைதியை வலியுறுத்த பாப்பரசர் சொல்லியிருந்தார். இதற்கு ட்ரம்ப் அவர் விமர்சித்திருந்தார். அப்போது போப்பாண்டவருக்கு ஆதரவாக மெலோனி என்பது ட்ரம்பை கண்டித்திருந்தார். எனவே அதற்கு மெலோனியை கோழை என்று ட்ரம்ப் அன்றைய நாட்களில் விமர்சித்திருந்தார். அந்த பழைய கோபத்தில் தான் இப்படியாக இவருடைய
கருத்து என்பது இருக்கிறதுன்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ட்ரம்ப் உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்கின்றார் என்று சொல்லியும் சொல்கின்றார்கள். இந்த நிலையில் பார்க்கிற போது இப்படித்தான் கடந்த ஆண்டும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு சுமூகமான போரை தான் நிவர்த்தி செய்ததாக ஒரு பொய்யை சொல்லியிருந்தார். இது அன்றைய நாட்களிலேயும் பரவலாக பேசப்பட்டிருந்தது. இப்படியாக இவருடைய செயல்பாடு என்பது விமர்சனத்துக்குரியதாக தற்போது மாறிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் இவர் தெரிந்து செய்கிறாரா, தெரியாமல் செய்கிறாரா, இல்லாட்டி இவருடைய வயதின் மூப்பினாக இப்படியாக நடந்து கொள்கின்றாரா என்ற ரீதியில பல விமர்சனங்களும் சர்வதேச அளவிலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் மெலோனி கூறியிருக்கக்கூடிய பதிலடி என்பது அமெரிக்க ஜனாதிபதியை கோபம் கொள்வதை போன்ற ஒரு தொனியில தான் அவர் பேசியிருக்கின்றார். அதாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் நாங்கள் முதலில் பார்த்ததுதான். ஏனைய நாடுகள், எதிரி நாடுகளில் கெஞ்சி பணிய வைப்பது போன்று நட்பு நாடுகளிடம் இப்படியான வீரத்தை காட்டுவதென்று சொல்லி தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றார். அதாவது ஈரானிடம் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு செல்வதாகட்டும், இல்லாட்டி அவர்களுடைய நாட்டினுடைய நலன் சார்ந்து ஏனைய நாடுகளுடன் தங்களால் இதற்கு பிறகு முடியாது என்ற ரீதியில் அவர்களிடம் பணிந்து போவதாகட்டும், இப்படியான நிலைப்பாடுகள் தொடர்பாகத்தான் சரியான நேரத்தில் தக்க பதிலடியை மெலோனி கொடுத்திருப்பதாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் என்பது இந்த கருத்து சார்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விடயம் தொடர்பாக தான் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.